ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நெத்திலி கருவாடையும் கொத்தவரங்காயும் வச்சு சூப்பரான சாதத்துக்கு சைட் டிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சைடில் எடுத்துட்டு பாருங்கள், சைடில் இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கும், அது எடுத்துகிட்டு தான் நாங்கள் கட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவாடு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் தலையும் வாலும் எடுத்துகிட்டு ஊற போட்டிங்கன்னா நல்லா கொஞ்ச நேரத்துலேயே ஊறிடும். அப்புறம் நடுவில் வயிற்றில் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மண் நிறையா இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பீஸு, 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், வயிற்றில் கொஞ்சமாக ஊறும் போதே வயிற்றில் இருக்கிறத க்ளீன் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஊறிடுச்சுன்னா எடுக்க முடியாது. பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கருவாடு வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மொறுன்ட்டு அந்த மாதிரி பொரித்து எடுக்கும்போது தான் இந்த மசாலாவில் வந்து கருவாடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடு வந்து நல்லா பொரியணும். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா பொரியணும், நல்லா கிறிஸ்பி ஆகிடணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருவாடு வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நான் கொத்தவரங்காவும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட கருவாடு எடுத்துக்கோங்க. நான் 10 ரூபாய்க்கு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன், 20 ரூபாய்க்கு. பாருங்கள், நல்லாவே இந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் விபாஸ், நல்லா கோல்டன் கலராக வந்துச்சு. பாருங்கள், கருவாடு பொரிஞ்சு அது பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா தான் இந்த கொத்தவரங்காய் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி செய்கிறீங்களோ தெரியாது, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க எல்லோரும். பாருங்கள், இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம மசாலா பாருங்கள், கொஞ்சம் வெங்காயம் வறுபட்ட உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், இது வறுபடட்டும். 2 தக்காளி வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் குழையிற மாதிரி வேகட்டும். பாருங்கள், நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட பிடிக்கலன்னா வெறும் பூண்டு மட்டும் ஒரு 4-5 பல் வந்து தேங்காயில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த தக்காளி வந்து கொஞ்சமாக நசுக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வறுபட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மசாலா வந்திருக்கு.
இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பொடியாக அரிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சால் கூட இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் நம்ம கடைசியாக அரைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாவோட கலந்து விட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போடுறேன். இதுவே போதும். நம்ம மூடி போட்டு வச்சா நல்லா வெந்துடும் கொத்தவரங்காய். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைங்க. அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வெந்து ட்ரை ஆகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கலந்து விட்றேன். இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி இருக்குது. நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் நான் பெரிய ஜாரில் அரைக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறேன். நீங்கள் சின்ன ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதில் நம்ம பொரித்து வச்ச கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு. இதையே எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு இந்த மசாலாவில் போடும்போது. பாருங்கள், இதை கலந்து விட்டு கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிட்டு மூடி வச்சுடுங்க. பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செய்யும் போது கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ ட்ரையாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மசாலா இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தவரங்காய் கருவாடு மசாலா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.